வீரம் விளைந்த சிவகங்கை மண்ணில் ஒரு சிங்க பெண்ணின் சிகர பயணம். நம்மளே உழைக்கிறான், நம்மளே எல்லாமே பண்ணிக்கிறான். ஒருத்தரை போய் கை நீட்டி எதிர்பார்க்கணும் அவசியம் இல்லை. அடுப்பு கற்றுக்கிட்டு நானே கற்றுக்கிட்டு வண்டி நானே ஓட்டி கற்றுக்கிட்டு அவங்க இல்லாதப்ப அப்போ நான் ஒரு 60,000 நானே பற்ற வச்சு பார்த்தப்ப அப்போ நம்மளாலே முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என் பிள்ளைங்க படித்து ஒரு பெரிய நிலைக்கு வரணும். ஒழுக்கமும் நேர்மையும் நெஞ்சில் துணிவும் இருந்தால் வாழ்க்கையில் உயரலாம். ஆண்களே இந்த வேலைக்கு போக தயங்கும் நிலையில் வேகாத வெயிலுக்கும் அடுப்பு நெருப்பிலும் கடின உழைப்பு. அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை எச்சமில்லை எச்சம் என்பதில்லையே நம்ம மனசுக்குள்ள அப்படியே ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரில் இருந்து சிங்கமுனரி செல்லும் சாலையில் உள்ள காளாப்பூர் கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவரது மனைவி வனிதா. கணவர் ராஜா தனது தந்தையின் செங்கல் சூளையை நடத்தி வந்த நிலையில் விபத்தில் காலமாகி விட்டதால் 2 மகன்களை வைத்துக் கொண்டு தவித்து போன வனிதா துணிச்சலாக செங்கல் சூளையை கையில் எடுத்தார். வாழ்க்கை பெரும் புயலாக மாறியது. ஆண்கள் செய்யும் கடினமான பணி, ஆனால் செய்தாக வேண்டும். பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்க வேண்டும் என்ற லட்சிய வெறி. அதற்கு முன்பு வரை சூளையில் பணிபுரிந்தது இல்லை என்ற நிலையில் வேலை ஆட்களை இணைத்துக் கொண்டு அந்த தொழிலை கற்றுக்கொண்டு கடினமாக உழைக்க தொடங்கினார். வேலை ஆட்கள் இல்லாத போது டிராக்டர் ஓட்டியாக வேண்டும், பச்சை கற்களை அறுத்தாக வேண்டும். அந்த வேலைகளை செய்தார். தனியாகவே 60,000 கற்களை எரித்து நல்ல சுட்ட செங்கற்களை உருவாக்கி சாதித்து காட்டினார். தன்னை போன்று கணவனை இழந்தோர், கணவனால் கைவிடப்பட்டோர், மது பழக்கத்திற்கு அடிமையானவர்களால் சிரமப்படும் பெண்களை தன்னோடு சேர்த்து கொண்டு சிங்க பெண்ணாக வேலை செய்ய தொடங்கினார். மண் குலைப்பது, செங்கல் அடுக்குவது, செங்கல் அச்சு இடுவது என தினந்தோறும் அவருக்கு சவாலான பணிகள் இருந்தாலும் அதனை சளைக்காமல் பணியாளர்களுடன் இணைந்து செய்து வருகிறார். இது குறித்து வனிதாவிடம் கேட்டபோது சிரமமான தொழில்தான், ஆனாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே என பாரதியாரின் வரிகளை சொல்லி மெய்சிலிருக்க வைத்தார். பிள்ளைகள் இருவரையும் பொறியாளர்களாக உருவாக்கினார். மேலும் தன்னோடு பணிபுரியும் பெண்களின் பிள்ளைகளையும் பட்ட படிப்பை முடிக்க கரம் கொடுத்து வருகிறார். பெண்ணால் முடியாது என ஒதுங்கி விடாமல் இரும்பு பெண்மணியாக உருவாகி துணிச்சலை விதைத்து வரும் வனிதாவிற்கு ஏராளமானோர் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறார்கள்.